ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ அயக்ரீவம் உபாஸ்மகே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. அதாவது இந்த இரண்டு ஸ்லோகங்களும் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கும் அயக்ரீவருக்கும் உரிய ஒரு தியான ஸ்லோகம். இதற்கு மேலே சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு ஒரு சரஸ்வதி மேலே ஒரு துதி இருக்கு. வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கும் தகாது குலோ சகமேழுமளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வள்ளியே அப்படின்னு அந்த ஒரு பாடல் இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க இன்னைக்கு படித்து வளர்ந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுல இதை வந்து எழுந்த உடனே இதை படிப்பாங்க. ஒரு அற்புதம் வாழ்ந்த ஒரு மந்திரம், தியான ஸ்லோகம். இவை அனைத்தையும் வளரும் குழந்தைகளும் பள்ளி மாணவ மாணவியர்களும் ஏன் கல்லூரியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களும் இந்த ஸ்லோகத்தை தினம் சரி சொல்லும்போது அவங்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தொலைநோக்கு, அது ஒரு நுண்ணிய பார்வை, ஒரு நங்குரம் பாய்ந்த மாதிரி ஒரு 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 வைராக்கிய திடக்காத்த சிந்தனையோட அவர்கள் போற்றித் தேர்வில் எளிதில் வெற்றி பெற வழிவகை செய்யக்கூடிய இந்த ஸ்லோகங்கள். இவை அனைத்தையும் நீங்கள் சொல்லலாம். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நமஹ.